இடையலென்று வந்ததே இதய குடிலில் அன்பின் தீபம் உதயம் காணும் நாளிலே வாருங்கள் வாருங்கள் உள்ளம் ஒன்று கூடுங்கள் வாழினமது நம்பி வந்தார் இதய குடிலில் காணுங்கள் வாருங்கள் வாருங்கள் உள்ளம் ஒன்று கூடுங்கள் வாழினமது நம்பி வந்தார் இதய குடிலில் காணுங்கள் இறைவனாட்சி மண்ணில் மலர இடியல் என்று வந்தது இதய குடிலில் அன்பின் தீபம் உதயம் காணும் நாளிலே மௌன மொழி புன்னகையில் இதழ் விரித்து பார்க்கிறார் வாசவிழி கண்ணிமையில் அன்பின் ஒளி ஆகிறார் மௌன மொழி புன்னகையில் இதழ் விரித்து பார்க்கின்றார் வாசவிழி கண்ணிமையில் அன்பின் ஒளி ஆகின்றார் பிஞ்சு மனம் பஞ்சு விரல் நீட்டி நம்மை தொடுகின்றார் பிஞ்சு மனம் பஞ்சு விரல் நீட்டி நம்மை தொடுகின்றார் பரந்த உலகில் யாவும் துறக்க இரு கரங்கள் விரிக்கின்றார் பரந்த உலகில் யாவும் துறக்க இரு கரங்கள் விரிக்கின்றார் வாருங்கள் வாருங்கள் தீமலரை பாருங்கள் வானதேவன் தந்த அன்பின் பரிசை எண்ணி போற்றுங்கள் வாருங்கள் வாருங்கள் தீமலரை பாருங்கள் வானதேவன் தந்த அன்பின் பரிசை எண்ணி போற்றுங்கள் இறைவனாட்சி மண்ணில் மலர விடியல் என்று வந்ததே இதய குடிலில் அன்பின் தீபம் உதயம் காணும் நாளிதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலே சிறப்பாக நமது இடைக்காலிலே வாழ்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க பாலன் இயேசுதாமே நமது உள்ளங்களில் பிறந்து நமது சமூகத்தில் பிறந்து நாம் எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் நமக்கு வெற்றியை தர நம் பக்தியோடு இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு நம் குடும்பங்களுக்கு நிறைந்த மகிழ்ச்சியை தர, தடைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு மன்றாடுவோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தோன்றினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாகுமரியாளையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் எல்லாம் இறைவனை மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம்
மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை நீர் மகிழ்விக்கின்றீர். இவ்வாறு உமது ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் கருதி வருவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஓராங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பால் இடங்களை ஓராங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணுறங்கு, பூமியே சொந்தம் கொள்ளும் மன்னவா கண்ணுறங்கு. தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணுறங்கு, பூமியே சொந்தம் கொள்ளும் மன்னவா கண்ணுறங்கு. என்ன நடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன், என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. என்ன நடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன், என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ. அன்னை தரும் முத்தத்திலே மொத்தமாகும் எந்த நண்பு, உன்னை தொடும் நெஞ்சத்திலே நித்தமாகும் முந்தனருள். அன்னை தரும் முத்தத்திலே மொத்தமாகும் எந்த நண்பு, உன்னை தொடும் நெஞ்சத்திலே நித்தமாகும் முந்தனருள். என்றும் அல்ல குறையாத பெருங்கடலே உமதுள்ளம், இன்று அன்னை மடியில் வந்து அன்பை தேடும் இந்த என்ன. என்றும் அல்ல குறையாத பெருங்கடலே உமதுள்ளம், இன்று அன்னை மடியில் வந்து அன்பை தேடும் இந்த என்ன. என்ன நடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன், என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. என்ன நடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன், என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ. அன்னை உந்தன் பிள்ளை என்றோ எந்த பிள்ளையாவதேனோ, சத்தமின்றி எண்ணியதால் சத்தமின்றி வந்தாயோ. அன்னை உந்தன் பிள்ளை என்றோ எந்த பிள்ளையாவதேனோ, சித்தமின்றி எண்ணியதால் சத்தமின்றி வந்தாயோ. விண்ணில் யாவும் கொண்ட போதும் மண்ணில் வாழ வந்ததேனோ, பாசமெல்லாம் வேண்டும் என்று பாலகனை வந்தாய் போலும். விண்ணில் யாவும்
கொண்ட போதும் மண்ணில் வாழ வந்ததேனோ பாசமெல்லாம் வேண்டும் என்று பாலகனை வந்தாய் போலும் எந்த மணி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னையாலும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே எந்த மணி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னையாலும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே ஆரிரோ 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 ஆரிரோ. இரண்டாம் வாசகம் புனித பவுல் எபிரேயருக்கு திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை திருவார்த்தையில் 1 முதல் 8 முடிய. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நாம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடவழியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மையடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுள்ளோ. மேலும் அவர் தம் முதல் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுபவர்களாக இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உணர்ந்தது நமக்கு புனித நாள். இறையனத்தாலே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர்ந்து வந்தவர். அனைத்து மனிதர்களையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அதனால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டோர் ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரரே, இன்றைய நாளிலே நாம் எல்லோரும் இணைந்து பாலன் இயேசு பிறந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு என்ன விழா? கிறிஸ்து பிறப்பு விழா. யார் பிறந்திருக்கா? ஏசப்பா பாலகனாக பிறந்திருக்கிறார். ஏசப்பா யாரு? கடவுள். கடவுள் கடவுளே தனது மகனை அவர் இந்த உலகிலே அனுப்புகிறார். அப்போ கடவுள் தனது மகனை எதற்காக அனுப்புகிறார் என்று சொன்னால், நாம் செய்த பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. எனவே கடவுளே மனிதனாக பிறக்கிறார். எனவே இன்றைய நாளில் நம் மத்தியிலே இந்த கடவுள் பிறக்கிறார் என்ற அந்த உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். சிறப்பாக நாம் சொல்கிற பொழுது, இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வந்துட்டு, எங்கள் குடும்பத்திற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் குடும்பத்திற்கு இனி ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. அதுபோல ஒரு குடும்பத்திற்கு இயேசு பிறக்கவில்லை, இந்த உலகம் முழுவதற்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இயேசு பிறந்தார். எனவேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் திருவிழாவை கொண்டாடுகிறது. பிரியமானவர்களே, அந்த குடில் வந்து 800வது நூற்றாண்டிலே யார் அதை ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குரு, அதாவது புனித லோயலா இக்னாசியா, அவர் தானே முதலாக இந்த குடிலை அவர் ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, எதற்காக இந்த குடில்? அந்த குடில் வந்து நமக்கு ஒற்றுமையை குறிக்கிறது. அந்த குடில யாரெல்லாம் இருக்காங்க? வானதூதர் இருப்பாரு, மேய்ப்பர்கள் இருப்பார்கள், ஞானிகள், ஆடு மாடுகள், சூசேப்பர், அன்னை மரியாள், குழந்தை இயேசு. அதான் முக்கியம், குழந்தை இயேசு. இப்போ பாருங்க, அப்போ விலங்குகளும் இருக்கிறார்கள், மனிதர்களும் இருக்கிறார்கள், மனிதரும் இருக்கிறார்கள், வானதூதர்களும் இருக்கிறார்கள், அப்புறம் வானதூதர்களும் இருக்கிறார்கள், கடவுளும் இருக்கிறார். பாருங்க, அப்போ எல்லாம் சமத்துவம். வானதூதர் வந்து அந்த இடையர்களுக்கு என்ன சொன்னாங்க? உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, உலகிலே நல்ல மனத்தவருக்கு அமைதி உண்டாகுக. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, கடவுள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். கடவுள் எங்க இருக்கிறாரா? நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். எனவே யார் உள்ளத்தில் எல்லாம் அமைதி இருக்கிறதோ, யார் உள்ளத்தில் எல்லாம் நல்ல மனம், நல்ல உள்ளம், நல்ல சிந்தனை யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் யார் இருக்கிறா? கடவுள் இருக்கிறார். கடவுள் அந்த குடியில இருக்கிறாரு, நம்மகிட்ட இருக்கிறார். அப்போ முதலில் நான் பாலன் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அடுத்தவர்களின் பாலன் இயேசு இருப்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும். அப்போ என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாரிடமும் இருக்கிறார். எனவே நாம் எல்லாரும் எப்படி நடக்கணும்? நல்லவங்களா இருக்கணும், நல்ல மனசு நம்மகிட்ட இருக்கணும், நல்ல செயல்களை செய்யணும். அவங்களுக்கு தான் என்ன கிடைக்குமா? விண்ணகம். நல்ல மனத்தவருக்கு சமாதானம், நல்ல மனத்தவருக்கு விண்ணகம். தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. அப்போ நாம நல்லது செஞ்சா கடவுள் பிள்ளைகள், தீமை செய்தா கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை. நாம் பாவம் செய்தால் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை. எனவேதான் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கடவுளே மனுஷனாக பிறக்கிறார், தன்னை தாழ்த்தி கொள்கிறார். எதற்காக? நாம விடுதலை அடைய வேண்டும், நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், நம்மை மீட்க வேண்டும். நாம நமது மத்தியில் பிறந்த அந்த மனித இறைமகன், அந்த இறைமகனை போல நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மனுஷனா பிறந்தார். இல்லைன்னா அவர் அரசரா பிறந்திருக்கலாம், கடவுளாகவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கலாம். ஏன் மனிதனாக பிறந்தார் என்று சொன்னால், அவர் மனிதராக வாழ்ந்தது போல நாமும் மனிதராக வாழ்கின்ற இந்த வேளையிலே அவரது வாழ்வு முறையை நாம் கடைபிடிக்கணும். அவரது வாழ்வு முறையை கடைபிடிக்கிற பொழுது அவரை போல நாமும் விண்ணகத்தில் இடம்பெற முடியும். அதுக்காகத்தான் கடவுளே மனுஷனா பிறந்தார். இந்த நாளிலே புனித இக்னாசியார்
அவர் என்ன செய்யறாருன்னா குடில் முன்னாடி நின்று அவர் காட்சி தியானம், அதாவது அந்த குடிலை பார்த்து தியானம் செய்வார். அந்த குடில் அவரை எதை கொண்டு வருகிறது? கடவுள் மனிதனாக பிறந்தார். எதற்காக? மனிதர்களெல்லாம் கடவுளிடம் போக வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த குடில் என்ன செய்தி சொல்கிறது? நாமெல்லாம் இந்த பாலனை போல இந்த உலகிலே வாழ்ந்து, பாலன் இயேசு பெரிய மனிதராக இயேசுவாக அவர் விண்ணகம் சென்றது போல நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்வதுதான் இந்த குடில் என்று சொல்கிறார். அதே வழியில் புனித அகுஸ்தீனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிற பொழுது உன்னதம் அதுதான் விண்ணகம். எனவே அந்த வானதூதர்கள் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாங்க. உன்னதம் அப்படின்னா அதுதான் விண்ணகமா. அப்போ என்ன சொல்றாரு? விண்ணகம் என்பது மேலே இருக்கிற இடம் அல்ல. அந்த விண்ணகம் என்பது எங்கு இருக்கிறது? அது நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. நம் இதயத்தின் ஒரு பகுதி தான் விண்ணகம். அப்போ விண்ணகம்னா அது எங்கேயோ இருக்கிறது அல்ல, அது இங்க இருக்கு. நம்ம உள்ளத்துல தூய்மை, நம்ம உள்ளத்துல நல்ல எண்ணம், நமது உள்ளத்துல இரக்கம், நமது உள்ளத்துல அன்பு, நமது உள்ளத்துல மன்னிப்பு, நமது உள்ளத்துல பகிர்வு, இதெல்லாம் இருந்தது என்றால் இங்கதான் விண்ணகம் இருக்கு. விண்ணகத்தை நம்ம எங்கேயும் தர வேண்டியதில்லை. விண்ணகம் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. விமான சகோதர சகோதரி, ஒரு முறை ஒரு குருவானவர் என்ன செய்யறாரு? பங்குசாமி குடியிலெல்லாம் சொடிச்சிட்டு கடைசியில் அவர் என்ன செய்யறாருன்னா பாலனேசு வைக்கல. பாலனேசுக்கு பதிலாக ஒரு கண்ணாடி வைக்கிறார். அது என்ன எழுதுறாராம் அப்படின்னா, இந்த கண்ணாடியை பார்க்கிற ஒவ்வொருவரும் பாலனேசு தான். அப்போ நாம எல்லாம் யாரு? பாலனேசு. பாலனேசு அப்படின்னா பாலனேசு. இந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா யாரை பார்த்தாலும் சிரிக்கும். குழந்தைக்கு கள்ளை யாரு நல்லவன் யாருன்னு தெரியுமா? எல்லாருக்கும் அது ஒன்றுதான். வேண்டியவங்க வேண்டாதவங்க குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாரும் வேண்டியவங்க தான். அப்புறம் குழந்தை எதை கொடுத்தாலும் வாங்கிக்கணும். நம்ம தான் என்ன சொல்லி கொடுப்போம்? பக்கத்துக்கு போவாத, அவ கொடுத்தா நான் வாங்காத, அவ கூட பேசாத, அங்கே திரும்பாத, அவங்க நமக்கு ஆவாதவங்க, நாம தான் சொல்லி கொடுப்போம். அப்படி அல்ல. ஒரு குழந்தை எப்படி அது நல்ல உள்ளம் கொண்டு இருக்கிறதோ அதுபோல நாம் எல்லாம் இன்றைக்கு குழந்தை இயேசுவை பார்க்கிற நாம் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த திருவிழா நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு இந்த திருவிழா நமக்கு சொல்லித்தருகிற இந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒன்று வாக்கு. இன்னைக்கு நற்செய்தியில நம்ம வாசிக்க கேட்டது போல வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அதைத்தான் தொடக்க பார்க்கிறோம். எப்படி வாக்கு? கடவுள் என்ன சொல்றார்? ஒளி உண்டாங்க, நிலம் உண்டாங்க, அப்புறம் புற்பூண்டுகள், வானத்து பறவைகள், விலங்குகள், மரம், செடி கொடிகள் எல்லாம் வாக்கு. அந்த வார்த்தை அங்கு இந்த உலகம் உருவாகிறது. அதுபோல 10 கட்டளைகள், அதுவும் வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும், வாக்கினால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும்? 10 கட்டளைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். அப்பதான் அந்த வாக்கு மனிதரானது போல நாமும் அந்த இறைவனாக விண்ணகத்தில் நாம் இறைவனோடு வாழ முடியும் என்பதை இன்றைக்கு திருவிழா நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிற பொழுது கடவுள் மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். என்ன உடன்படிக்கை? ஆபிரகாமோடு செய்து கொண்டார். அவர் சொல்லும்போது, நான் உங்கள் தந்தை, நீங்கள் எனது பிள்ளைகள். நம்மளே யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். நம்ம சொல்லிக்கலாம், எங்க அப்பா பேரு அந்தோனி, எங்க அப்பா பேரு ஆரோக்கியம், எங்க அப்பா பேரு அப்படின்னு நம்ம அப்பா பேரெல்லாம் சொல்லலாம். ஆனா நம்ம யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். அதை நம்ம மனதில் வைத்து வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு திருவிழா நமக்கு சொல்லுகிறது. எனவே வாழ்வு, இந்த உயிர் யாத்திலிருந்து வந்தது? கடவுளிடம் இருந்து வந்தது. முத யாரை படைச்சார் ஆண்டவர்? ஆதாமை படைக்கிறார். அப்போ ஆதாமை படைக்கிற போது ஒரு களிமண் எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கி உயிர் மூச்சை ஊதுகிறார். தனது சாயலாக படைக்கிறார், உயிர் மூச்சை ஊதுகிறார். அப்ப நம்ம யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல். நம்ம பார்க்கிறவங்க கடவுளை பார்க்கிறோம். என்ன சொல்லுவோம் சில சமயங்கள்ல?
மூஞ்சில முடிச்சாலே ஆவார். அவன் மூஞ்ச பாருங்க, சாத்தா மாதிரி. அவன் மூஞ்சில அருளே இல்லை. அது அல்ல. நாம் யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல். நம்மகிட்ட இருக்கிற அந்த உயிர் மூச்சு யாருடைய மூச்சு? கடவுளுடைய உயிர் மூச்சு. எனவே நாம் என்ன செய்யணும்னா, கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, உன் உயிர் உன்னை சார்ந்ததல்ல. யாரை சார்ந்தது? கடவுளை சார்ந்தது. பிரியமான சகோதர சகோதரர்களே, எனவே வார்த்தை தான் இந்த உலகம். கடவுளுடைய வார்த்தை தான் இந்த உலகம். அதனால நாமும் அந்த வார்த்தைக்கு 10 கட்டளைகளுக்கு கடைபிடித்து இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். இரண்டாவதாக நம்ம வாழ்வு, அந்த வாழ்வு என்னன்னா கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாழ்வு. எனவே நம்ம வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்தது, அதை நாம் வாழ வேண்டும். கடவுள் நமக்கு தந்த கொடை வாழ்வு, அதை நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக வரவேற்பு. அவர் தமக்குரியவருடன் வந்தார், அவருக்குரியவருடன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்னா, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார், அவரை நாம் வரவேற்க வேண்டும். அவரை நாம் எப்படி வரவேற்க வேண்டும்? அவரிடம் நம்பிக்கை கொண்டு, நாம் அவர் மீது அன்பு கொண்டு அவரை வரவேற்கணும். வீட்டை தேடி விருந்தினர் வருவாங்க. அப்போ நாம கதை அடைச்சிட்டு இருக்கலாமா? நம்ம அவங்க வரும்போது அவங்கள நம்ம முகமரிச்சோடு வாங்கன்னு சொல்லாம வந்தவங்கள போங்கன்னு சொல்லலாமா? அப்போ பாலினேசியை நம்ம என்ன செய்யணுமா? மகிழ்ச்சியோடு வரவேற்கணும். பாலினேசியை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கணும். பிரியமான சகோதர சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது, நாம் அடிமைகள் அல்ல, உரிமை வாழ்வு பெற்றவர்கள். எனவே நாம் எப்படி வாழணுமா? கடவுள் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். எனவே நாமும் பாவத்தை விட்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த திருவிழா நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் வரப்போகுது. இன்னைக்கு எட்டாம் தேதி 24, 25 கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அப்போ 24, இன்னும் 5 நாள் 6 நாள் தான் இருக்கு. 1ஆம் தேதி வரப்போகுது. 2025 வரப்போகுது. 2025 எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சில 2000 பயந்தாங்க. என்ன சொன்னாங்க? 2000 உலகம் அழிஞ்சு போகுது, 2K, அந்த 2000 கம்ப்யூட்டர்லாம் அதுக்கப்புறமா அது அழிஞ்சு விடும் அப்படிலாம் நினைச்சாங்க. அழிஞ்சுதா? அப்போ உலகம் யார் கையில இருக்கு? கடவுள் கையில் இருக்கு. நம்ம கையில் கிடையாது, கடவுள் கையில் இருக்கு. எனவே நம்ம யாருக்கு ஒப்படைக்கணும்? கடவுள் கையில் ஒப்படைக்கணும். அதைத்தான் இன்றைக்கு திருவிழா நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமது திருத்தந்தை சொல்லுகிறார். அந்த பாலனேசு அவர் வளர்கிற பொழுது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? கடவுளுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், இறைவார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எனவே கீழ்ப்படிந்து நடக்கணும். கடவுளுடைய பிள்ளைகளாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆதாமியவாள் கீழ்ப்படியல, அதனாலதான் இவ்வளவு கஷ்டம். அந்த மரத்தினுடைய கறியை சாப்பிடக்கூடாதுனாங்க. அது சாப்பிட்டதுனாலதான் அந்த துன்பமே வந்தது, துயரமே வந்தது. எனவே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த திருவிழா நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக நமக்கு சொல்லுகிற அந்த வாழ்வு முறை என்னவென்று சொன்னால், ஒன்று, யோசேப்பு மரியா அவர்கள் வயிற்றில் பாலன் பெத்லகேம் நோக்கி பயணம் செய்தார்கள். அவங்க எங்க போனாங்களா? பெத்லகேமுக்கு போனாங்க. எதுக்காக போனாங்க? நாசரேத்தில் இருந்து அவங்க பெத்லகேம் எதுக்காக? கணக்கெடுப்பதற்காக. அப்ப அது ஒரு பயணம். அந்த பயணத்துல அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவளுக்கு தங்குறதுக்கு வீடு கிடைச்சதா? இல்லை. அப்போ ஐயோ தங்குறதுக்கு வீடு கிடைக்கல சோர்ந்து போனாங்களா? இல்லை. மாட்டு தோட்டத்தில் போய் தங்கினாங்க. அப்போ தடையை யார் முறியடித்தது? சுசேப்பரும் அன்னைமரியாளும். அப்போ நமக்கு எவ்வளவோ தடைகள் வருகிறது. இப்போ வச்சுடுவோம், அந்த ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு சத்திரமா கேட்குறாங்க, தங்குறதுக்கு இடம் இருக்கா, இடம் இருக்காங்க. இடம் இல்லை, இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க இடம் இல்லைன்னா சரி நம்ம திரும்பி போகணும்னு நினைச்சாங்களா? சரி இடம் இல்லை, நம்ம என்ன செய்யறது, வழி இல்லை அப்படின்னு அழுதிட்டே இருந்தாங்களா? இல்லை, ஒரு மாட்டு தொழுவத்துல போய் நம்ம தங்கிக்குவோம். இதுல என்ன இருக்கு பாருங்க. இயேசு பிறந்து அவருக்கு எதுல கிடத்தி இருந்தாங்க? தீவன தொட்டியில தான் கிடத்தி இருந்தாங்க.
கடவுளுடைய மகனே தீவன தொட்டியில் அங்கே கிடக்கப்படுகிறார். அப்போ அவங்களுக்கு தடை, என்ன தடை இருந்தது? வீடு கிடைக்காத தடை. இந்த தடையை எப்படி மாற்றினாங்க? மாட்டு தொழுவத்துல இருந்து எங்க இருந்தாலும் சரி. அப்ப நமக்கும் இன்னைக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கஷ்டத்தை ஒரு தடையா நினைக்க கூடாது. அதையெல்லாம் தாண்டி கடவுள் நம்மை வழி நடத்துவார் என்ற அந்த ஒரு நல்ல உறுதியான நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. கஷ்டம் வரும், நோய் வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும், குடும்பத்துல சமாதான குறைவு ஏற்படும், அதெல்லாம் ஒரு தடையா நினைக்கக்கூடாது. கடவுள் நம்மை எப்படியாவது காப்பாற்றுவார், நமக்கு கடவுள் வழிகாட்டுவார், கடவுள் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை தருவார், விடுதலை தருவார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அங்கு நாம் பார்க்கிற பொழுது வானதூதர்கள் இடையர்களை நோக்கி சென்ற பயணம் பாருங்க. முதல் பயணம் சூசேப்பரும் அன்னை மரியாளும் எங்க போறாங்க? பாலஸ்தீனத்தை நோக்கி எடுத்த அந்த பயணம், எருசலேம் நோக்கி அவர்கள் மேற்கொண்ட பயணம். அந்த நாசரத்திலிருந்து அவர்கள் எங்க போறாங்க? பெத்லகேம் போறாங்க. நாசரத்திலிருந்து பெத்லகேம் போறாங்க. அடுத்த பயணம் பாருங்க, வானதூதர்கள் இடையர்களை நோக்கி பயணம். வானதூதர்கள் யாரை நோக்கி போறாங்க? இடையர்கள் யாரு? ஆடு மாடு மேய்க்கிறவங்க, பாவம். அப்போ அவங்க ஏழைகள், நாடோடிகள், வீடு இல்லாம கஷ்டப்படுறவங்க, அவங்க சும்மா ஆடு மாடு கூட தான் அவங்களும் இருந்துக்குவாங்க. அவங்களுக்கு தான் செய்தி கொடுக்கப்படுகிறது, வாங்க பால் இயேசு பிறந்திருக்கிறார், வந்து அவரை ஆராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செய்தி. இன்றைக்கு கஷ்டப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, அவர்களுக்கு தான் அந்த வானதூதர்கள் அவர்களை தேடி செல்கிறார்கள். ஏழைகளை தேடி ஆண்டவர் வருகிறார். அதுதான் இரண்டாவது செய்தி. முதல் செய்தி, தடையை யோசேப்பும் அன்னை மரியாளும் அவர்கள் தகர்த்தெறிந்து நம்பிக்கையோடு அவர்கள் ஒரு மாட்டுக்குடியிலே தங்கிக் கொண்டார்கள். இரண்டாவது செய்தி, வானதூதர்களே இடையர்களை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த இடையர்களுக்குத்தான் அங்கு நற்செய்தி கிடைத்தது. இடையர்களை தான் பாலனேசுவை பார்த்தார்கள். எனவே நல்ல மனசுடவங்களை தான் பார்க்க முடியும். எனவே இன்னைக்கு அந்த அந்த வானதூதர்கள் இடையர்களுக்கு என்ன செய்தி கொடுக்குறாங்க? பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. அது என்ன செய்தியா? ஆண்டவராகிய மெசியா மீட்பர் பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை ஆராதிப்போம். பிரியமான சகோதர சகோதரர்களே, அவரை ஆராதிப்போம் என்று சொல்கிறார். இந்த நாளிலும் கூட இன்றைக்கு வரையறைகள் உடைய வேண்டும், ஆண்டவரின் மாட்சியுடன் ஒளிர வேண்டும், அனைவரோடும் தோழமையில் நாம் ஒழிக்க வேண்டும். எனவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நாம சில வரையறைகளை சொல்றோம், இது இப்படித்தான், அதை அப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன். இல்லை, கடவுள் விரும்புகிறபடி நாம் நடக்கணும். இரண்டாவது, ஆண்டவரின் மாட்சியுடன் ஒளிர வேண்டும். அதாவது இருள் நீங்கி ஒளி உண்டானது. கடவுளோடு நாம் இணைகிற பொழுது, நாம் ஆண்டவரோடு இணைகிற பொழுது, ஒளியோடு நாம் இணைகிற பொழுது நாமும் ஒளி பெற முடியும். மூன்றாவதாக, அனைவரோடும் தோழமையில் வகிக்க வேண்டும். இன்றைக்கு இயேசு பாருங்கள் எல்லாரிடமும் இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த பிரசனம் எல்லா மனிதர்களும் இருக்கிறது. யாரையும் நம்ம இருக்கக்கூடாது, யாரையும் நாம் அவரை வேண்டாம்னு ஒதுக்கக்கூடாது. நாம் எல்லோரோடும் இருக்க வேண்டும். இதே நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற இந்த அருள்வரங்களை பெற்றுக்கொண்டு பிரியமானவர்களே, இன்றைக்கு பாலன் இயேசு நமக்கு தருகிற அந்த ஆசீர்வாதம், நாமும் தடைகளை தாண்ட வேண்டும், நாமும் கடவுளை தேடி போக வேண்டும், கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மன உறுதியோடு நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். இன்றைக்கு பாலன் இயேசு நமது உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். பாலன் இயேசு நமது உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். பாலன் இயேசு நமது வீட்டுக்கு வருகிறார். நம்ம கஷ்டங்கள் தடைகளை எல்லாம் நீக்குகிறார். பாலன் இயேசு ஏழை எளியோர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு தான் அவர் முதலிலே தோன்றினார். பாலன் இயேசு நம் ஒவ்வொருவரிலும் இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் நாம் யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, மற்றவங்க சண்டை போடக்கூடாது. கடவுள் அவங்கள்ட்ட இருக்கிறார். நமக்கு தந்திருக்கிற வாழ்வு கடவுள் தந்த வாழ்வு. எனவே கடவுள் தந்த வாழ்வு நம்ம கடவுளுக்கே அர்ப்பணிக்கணும். நாம் நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது நமக்கு ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற இந்த மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு விடுவோம். ஏனென்றால் பாலன் இயேசு எதற்காக பிறந்திருக்கிறார்?
நம் பாவங்களை போக்குவதற்காகவே பிறந்திருக்கிறார். கடவுளையே நம்மை தேடி வந்திருக்கிறார். பாலும் இயேசுவே, நாங்கள் எல்லோரும் பாவத்தை விட்டுவிட்டு உன் மீது நம்பிக்கை கொண்டு நீர் இந்த உலகத்திற்கு விடுதலை கொண்டதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் விண்ணகம் இல்லை ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறைத்து வாழ உன் அருளை எங்களுக்கு தாரும். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உலகில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும் பாலநேசு பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாட ஒரே குடும்பமாக வந்திருக்கிறோம். நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதங்களை தர நமது மன்றாட்டுக்களை இறைவனிடம் எழுப்புவோம். அன்பின் இறைவா, இந்த கிறிஸ்து புத்தாலை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் இந்த ஒரே இடத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஒரே குடும்பமாக இருந்த இதற்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ பாலநேசு எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் நல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, நாட்டை ஆளுகிற தலைவர்கள் தன்னலமின்றி மக்கள் நலத்திற்காக திட்டங்களை அவர்கள் தீட்டி மக்களின் நல் வாழ்விற்காக உழைத்து மக்களை நல்ல உயர்நிலைக்கு அழைத்து வர அவர்களுக்கு நல்ல மனதை தர இறைவா உன்னை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் நோயாளிகளை தொட்டு நீர் அவர்களை குணப்படுத்தி நோயாளிகள் நலம் பெற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, ஆண்டவரே, இவ்வுலகில் இருக்கிற தீமைகள், சண்டைகள், போர்கள், குழப்பங்கள் அனைத்தும் மறைந்து அமைதி, ஒற்றுமை, சமாதானம் கிடைக்க உமது அருளை தர வேண்டும் என்று எல்லாம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படிக்கிற பிள்ளைகள் கல்வி, ஞானம், ஒழுக்கம், பக்தியில் சிறந்து விளங்கவும் பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும், படிப்பில் ஆர்வம் தரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இளைஞர்கள் இளமங்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளவும், நல்ல திருமண வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவும், நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பெற்றோர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம், அவர்களுக்கு தேவையான நல்ல உடலுள்ள ஆன்மீக பலம், அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானம் இவற்றை நீர் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு
அன்பு கிடைக்கவும் அவர்கள் மன அமைதியோடு வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா நீ மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்களது இடைக்கால் ஆலயம் வெகு விரைவிலே அது கட்ட முடிக்கப்பட்டு நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்திலே ஆலயத்திலே ஜெபிப்பதற்கு திருப்பை காண்பதற்கு வரமுள்ள வேண்டும் என்று எல்லாமே இறைவா நீ மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் நீ நிறைவு செய்து எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இறைவா நீ மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் சொல்லிப்போம். மன்றாடுவோமாக. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுங்கள். அன்பு தெய்வமே, விசுவாசத்தோடு நாங்கள் உமது திருப்பாதம் கேட்டிருக்கிற எங்கள் தேவைகளை எல்லாம் நீ நிறைவு செய்து எங்களுக்கு உமது அருளையும் ஆற்றலையும் ஒவ்வொரு நாளும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகிறோம். உம்மில் இணைவேன் பலியாக, என்னை தருவேன் உமக்காக. உம்மில் இணைவேன் பலியாக, நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளம் அதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பாக ஊழியத்துடன் எதிர்பார்த்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணரச் செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தந்தையே, நீர் எங்களை அன்பு செய்கிறேன். உம்முறை மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதனாக பிறக்கச் செய்து மனிதராகிய அவர் எங்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி உயிரோடு அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாள் உயிர் பிறந்தார். அவரது உயிர்ப்பில் பங்கு பெறுகிறார். விசுவசிக்கிற அனைவருக்கும் உயிர்ப்பில் பங்கு பெறுகிறார். ஆகவே தூதர், அதிதூதரோடு அரியணை சொல்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் மாநகரசேனையின் அணிகள் அனைவரோடு நாங்கள் இணைந்து புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி அக்களித்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூயாகையை பொழிந்து என் காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறை திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். அவர் பாடுபட மனமுடன் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவனே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் நிகழ்த்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீன்பளிக்கும் கணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமணன்று ஊழியமுறையை தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்ஸ், எங்கள் ஆயர் அன்றைசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழுந்தது நோக்குடன் துயிலோடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவோடு ஒளிமிக்கும் திருத்தரமும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசியப்ப, எங்கள் பங்கின் பாதுகாவலரான கோடியற்புதர் புனித அந்தோனியார், எங்கள் ஊரின் பாதுகாவலியான புனித அமலோற்பவ அன்னை மற்றும் புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை குழந்தையத்தும் மரமருள உண்மை தாழ்மையோடு மன்றாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உலகத்தை நோக்கி அப்பா என்று அழைத்து ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று பொது திருத்துதர்களுக்கும் அழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் துள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள கருவம் எழுதியதாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய அமைதி இதோடு என்றும் இருப்பதாக. நற்கணி ஆண்டவர் நமக்கு தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு பாவம் இயேசு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அமைதி சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுவோம், நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிறைவாழ்வளிப்பதாக. ஆமென்.
அங்கே இருல உணவாய் உள்ளத்தில் வா மன்னவா மன்னவா உயிராய் என்னில் வா மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா மன்னவா மன்னவா உயிராய் என்னில் வா வார்த்தையின் வடிவே வளம் தரவா மன இருளதை அகற்றி ஒளி தரவா வார்த்தையின் வடிவே வளம் தரவா மன இருளதை அகற்றி ஒளி தரவா எண்ணில் உன்னை இணைத்திடவா உறவில் என்றும் நனைந்திடவா நீயே என்னுள் உறைந்திடவா மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா மன்னவா மன்னவா உயிராய் என்னில் வா காற்றினில் கரைந்திடும் இசையெனவா பெரும் கடலினில் கலந்திடும் நதியெனவா காற்றினில் கரைந்திடும் இசையெனவா பெரும் கடலினில் கலந்திடும் நதியெனவா அப்பத்தின் வடிவில் அன்பனேவா அமைதியும் அருளும் பகிர்ந்திடவா நீயே முடிவில்ல வாழ்வாய் வா மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா மன்னவா மன்னவா உயிராய் என்னில் வா பாவத்தில் வறண்ட இதயத்தில் வா மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீன்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாறு நேர்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தொழுமைக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரி, நம் தொழிலுக்கு நினைவாக நாம் இது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறோமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அந்த நாம் பெற்றுக்கொண்ட தூயாவியாரிடம் இன்னும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. இருபாடும் இல்லாமல் நித்திய இறைவா உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த முடிவற்ற வாழ்வின் குறையை பெற வேண்டும் என்று திருவிழாவானே ஒரு புனித நாளாகிய இன்று நாளில் இந்த தண்ணீரினால் முதல் காலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை கொண்டாடுகிறோம். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறோம். விரலிக்கும் உமது அருளின் ஊற்றையும் புதுப்பித்து இந்த தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கனை திருமணத்துக்கு காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய உலகத்தோடு அணியவரும் மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, தண்ணீர் விளம்பர உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. இந்த உப்பை பரிமளமுடன் ஆசீர்வதிக்கிறோம். தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் நாமெல்லாம் தீவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியை செய்கிறார். மேலும் உங்களுடைய தூய ஆவியார் எழுந்தள்ளி எங்களை இடையராது பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியாக மன்றாடுகிறோம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே, பொங்கி தண்ணீரா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே, பொங்கி தண்ணீரா. ஆசீர்வதியும் ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் கரங்கள்
பொங்கியே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா மலையில் பிறந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் கரங்களின் தாகம் தீர்க்கிறே மலையில் பிறந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் கரங்களின் தாகம் தீர்க்கிறே பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா அனைவருக்கும் ஆண்டு என்னும் முறையிலே கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து வருகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். புது இதயம் தந்திடவே புது உறவு மலர்ந்திடவே புது வாழ்வு பிறந்திடவே மீட்பர் இயேசு பிறந்துள்ளார். புது இதயம் தந்திடவே புது வாழ்வு மலர்ந்திடவே புது வாழ்வு பிறந்திடவே மீட்பர் இயேசு பிறந்துள்ளார். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி மகிமை உண்டாகுக. உலகில் மனத்தோர்க்கு அன்பு அமைதி உரித்தாகுக. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். காலங்கள் மாறலாம், கடல் வற்றி போகலாம், குன்றுகள் அசையலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம். காலங்கள் மாறலாம், கடல் வற்றி போகலாம், குன்றுகள் அசையலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம். சேர்த்துட்டீங்க. கருணை மலர்ந்த பிறந்துள்ளார். நீதி மலர்ந்த பிறந்துள்ளார். நேர்மை மலர்ந்த பிறந்துள்ளார். என்று வாழ்பவர் பிறந்துள்ளார். மனிதனாய் மண்ணில் பிறந்துள்ளார். என்று வாழ்பவர் பிறந்துள்ளார். மனிதனாய் மண்ணில் பிறந்துள்ளார். Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. மீட்பர்தான் பிறந்தார், மீட்பர்தான் பிறந்தார், மனுக்குலத்தை மீட்கவே மனிதனாக பிறந்தார். மீட்பர்தான் பிறந்தார், மீட்பர்தான் பிறந்தார், மனுக்குலத்தை மீட்கவே மனிதனாக பிறந்தார். சூப்பரா நடத்துங்க. நீ யூடியூப்ல போட்டு பாத்துட்டீங்களா? ஒண்ணுனா எல்லாம் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி ஹாப்பி